அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் போரால் ஷேர் மார்க்கெட்டுக்கு பாதிப்பா அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம். ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் இருக்கும் ரெண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுப்பதில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ரெண்டு பேருமே ஒரு சரிசமமான பகை உணர்ச்சியோட இருக்காங்க அப்படிங்கிறது தான். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது பழைய விஷயமாகிவிட்டது. அதனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பெரிய எதிரொலிப்பெல்லாம் நடக்காது. ஏன்னா இது நீண்ட காலமாக இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். என்னன்னா நம்ம மூன்றாம் உலகப் போர் அப்படிங்கிறது வரக்கூடாது, நாம் கடவுளை வேண்டிக்குவோம். ஆனால் மூன்றாம் உலகப் போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கருத்து கணிப்புகள் இருந்தால் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டு இறங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவங்க இஸ்ரேலாகட்டும் ஈரான் ஆகட்டும் யாருக்குமே எந்த நாடுகளும் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாது. அப்படி டைரெக்டாக சப்போர்ட் பண்ணினால் மட்டும்தான் மூன்றாம் உலகப் போர் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இருந்தாலும் மூன்றாம் உலகப் போர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்து கணிப்பாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு 50% நம்ம வர மாதிரி ஒரு கருத்து கணிப்பு தெரிந்தால் மார்க்கெட்டு கண்டிப்பாக 20 to 25% இறங்கிவிடும். அதே சமயத்தில் மூன்றாம் உலகப் போர் வருவதற்கு 90% வாய்ப்பு என கருத்து கணிப்பு வந்தால் கண்டிப்பாக 25 to 40% மார்க்கெட்டு இறங்கிவிடும். அதே போல் மூன்றாம் உலகப் போர் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 50% இறங்கிடும். இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வரும்போதே பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் கண்டிப்பாக பேரலுக்கு ரேட்டு ஏறிவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் தங்கம் விலை ஏறிவிடும். இப்படி தான் ஒரு ஏர்முகமாக இருந்து கொண்டிருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே வேண்டுறது என்னென்னா, ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் வேண்டுறோம். அதே சமயத்தில் இப்போ சதாம் ஹுசேன் என்ற அதிபர் இதே மாதிரி தான் உலக நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாரு. இஸ்ரேலும் ஈரானும் அதே டைப் தான். அதனால் சதாம் ஹுசேன் அழிஞ்ச மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அழிய போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. நாம் எதற்கும் ரெடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதமாக இருக்கிறது, என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதனால் நீங்கள் எதற்கும் அமௌண்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிங்க. மார்க்கெட் இறங்க ஒரு 25% பணத்தை பை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 25%, ஒரு 10% மார்க்கெட் இறங்கும்போது ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 20% இறங்கும்போது ஒரு 25%, 30% இறங்கும்போது ஒரு 25%, ஒரு 40 to 50% இறங்கும்போது ஒரு 25%. இப்படி உங்களுடைய அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க, பை பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ஷேர்கள் ஃபண்டமெண்டல் ஷேராக இருக்கும்போது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. உலக நாடுகளில் எந்த நாடுகள் நம்ம சண்டையிட்டு கொண்டாலும் நம்ம ஷேர் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஷேராக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய ப்ராஃபிட்டையோ அதனுடைய ரெவன்யூவோ எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கம்பெனி அது பாட்டுக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுடைய ஷேர் ப்ரைஸும் பிற்காலத்தில் இந்த நியூஸ்லாம் அடங்கின பிறகு அதனுடைய ஃபண்டமெண்டல் ஷேர் வெகு விரைவில் ஏறிவிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் நாம் வச்சுருக்க ஃபண்டமெண்டல் ஷேரா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 100 தடவை ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்க ஷேர்ஸு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து நான் ஏற்கனவே வீடியோவில் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு 9 பாயிண்ட்டு பாருங்கள். அது சரியாக இருந்தால் மட்டும் அந்த ஷேரை வச்சுருங்க. அதே சமயத்தில் இப்போ தற்போது ஒரு 7 மியூச்சுவல் ஃபண்டை பார்ப்போம். 5 வருஷத்தில் இது பார்த்திங்கன்னா 5 மடங்கு வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு 5 வகையான முதலீடுகளை நான் சொல்லியிருக்கேன். அந்த 5 வகையான முதலீடுகளில் மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு க்ரோத்து டைரக்ட் பிளானு. இது 5 வருஷத்தில் சிஏஜிஆர் 47.87% கொடுத்துருக்குது. இதில் 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தா 7,70,70,000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் குவான்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, இது க்ரோத்து டைரக்ட் பிளானு.
இது வந்து 5 இயர்ஸில் ரிட்டர்ன் வந்து 42.32% கொடுத்துருக்குது. இது வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 5.42 லட்சம், அதாவது 5,42,000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். மூணாவது ஃபண்டு வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இது growth டைரக்ட் பிளானு. இது வந்து 40% 5 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இது கூட்டு வட்டியாக கொடுத்துருக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இது 5,02,000 அது மாறி இருக்கும். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா பந்தன் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இது வந்து growth டைரக்ட் பிளான். இது வந்து 5 வருஷத்தில் 39% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இதில் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 4,95,000 இது வளர்ந்துருக்கும். அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கமாடிட்டிஸ் ஃபண்டு. இது வந்து growth டைரக்ட் பிளான். இது வந்து 5 வருஷத்தில் 37.98% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக கிடச்சிருக்குது. இது வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 வருஷத்தில் இது 5 லட்ச ரூபாயாக மாறி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆறாவது ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது growth டைரக்ட் பிளான். இது வந்து 5 வருஷத்தில் 38.93% நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து 4.94 லட்சமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதாவது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 4,94,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஏழாவது நம்ம பார்க்கக்கூடிய ஃபண்டு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டு. இதில் 2 வகை இருக்குது. 150 இருக்கும். இது வந்து ஆர்டினரி மிட் கேப் ஃபண்டு. இது வந்து growth பிளான் டைரக்ட் பிளானு. இது வந்து 5 வருஷத்தில் 38.31% கொடுத்துருக்கு ரிட்டர்னு. இது 1 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி 4,90,000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். மேற்கண்ட 7 ஃபண்டுகளும் 5 வருடத்தில் 5 மடங்குகளுக்கு மேல் ரிட்டர்ன் கொடுத்துள்ளது. இதனால் இதை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் வந்து தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுங்க. எந்தெந்த ஃபண்டில் நாம் முதலீடு பண்ணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிறையா வீடியோக்களை பாருங்கள். நல்ல ஃபண்டுங்களை தேர்ந்தெடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் வலியுறுத்தி சொல்கிறது, வருஷம் ஒரு முறை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். நீங்கள் வச்சுருக்க ஃபண்டில் 10 to 15% கீழே, ஒரு 10 to 12% வச்சுங்க. அதுக்கு கீழே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருந்தா அதை 18% மேலே கொடுத்துருக்க ஃபண்டுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிங்க. சுவிட்ச் ஓவர் பண்ணுறது எப்படிங்கிறது பழைய வீடியோக்களை கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் தான் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும். நீங்கள் மன நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் டைம் இருக்கும்போது பழைய வீடியோக்களை பாருங்கள். உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க. பேசிக்காக உங்கள் மனதை வலிமைப்படுத்திட்டீங்கன்னாவே எல்லா இன்பங்களையும் நீங்கள் அடைய முடியும். அதே சமயத்தில் நீங்கள் எது இதில் முதலீடு செஞ்சால் எவ்வளோ வளர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு பழைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அப்படியே ஒரு டைம் பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு அசட் அலோகேஷன் தான். நீங்கள் உங்களுடைய மாத வருமானத்தில் 10 to 40% சேமித்து நீங்கள் முதலீடு செய்யணும். இது வந்து 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் எது இதில் நீங்கள் முதலீடு பண்ணால் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி, எத்தனை சதவீதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது 50 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் எது இதில் பண்ணால் நீங்கள் வெகு விரைவில் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் எனக்கு சுட்டி காமிங்க. வேறு ஏதாவது முதலீடுகள் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதா இருந்தாலும் எனக்கு அந்த முதலீடுகளை பற்றி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நானும் நிறையா ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.